கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று பேரவையில் முதல்வர் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். முதல்வர் முன்மொழிந்த தீர்மானம் அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர் விஜய், மொழி எப்போதுமே தொடர்புக்கான ஒன்றுதான் என்றும் கூறினார். ஆனால் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர், நம் உணர்வு என்று முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல. திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் ஒரு பவர் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். ஒரே பெயரே ஒரே சொல்லே வரலாறு என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னால் தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? அம்மா என்று சொல்லும் போதெல்லாம் பாசமும் சொந்தமும் ஏற்படுவதைப் போல தமிழ் என்று சொன்னாலே பாசம் வரும். தாய் எப்படி மிகப்பெரிய புனிதமோ அப்படித்தான் தாய்மொழியும் புனிதமானது என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி, தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும். எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாய் நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும்? தாயை போற்றுகிற, வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். இந்தியாவின் நெற்றியில் இருக்கும் திலகம் மாதிரிதான் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். தமிழுக்கு ஒன்று என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவோட நெற்றியில இருக்கிற பொட்டு மாதிரி ஒரு வெற்றி பொட்டு தான் நம்ம தமிழ்நாடு. அந்த பொட்டோட நறுமணம் உலகம் பூரா பரவுற மாதிரி தமிழோட புகழும் உலகம் பூரா பரவணும்னு சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதில் தாவேக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. தமிழ்தான் முதல் இடத்தில் இருக்க வேண்டும். தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழர்களின் பொது அடையாளம் என்றும் பெருமிதம். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை. மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு கட்சி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன்.
அரசு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட வேண்டும் என்று முதல்வர் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்திற்கு திமுக மற்றும் அதிமுக ஆதரவு. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை சட்டமாக்க வேண்டும் என்றும் திமுக சார்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் கூறினார். அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பும் முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டமடமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ்த்தாய் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற தனி தீர்மானத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பாராட்டு. முன்மொழிந்த தீர்மானத்தை 8.5 கோடி தமிழர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் பேச்சு. வானாய் கால் அனலாய் புனலாய் அதில்வாழ் புவியாய் ஆனால் தமிழே தமிழ் மகனே தமிழகத்தின் முதல்வரே நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானம் 8.5 கோடி தமிழக மக்களால் முழுமையாக இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு விசிக ஆதரவு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை விசிக வரவேற்கிறது. தமிழ்நாடு தமிழர் என்ற அரசியல்தான் இன்றும் தொடர்வதாக அமைச்சர் வன்னியரசு பெருமிதம். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு என்கின்ற முழக்கத்தை முழங்கி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னெடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வரவேற்கின்றோம். தமிழ்த்தாய் வாழ்த்து குறித்து முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் IUML கட்சிகள் ஆதரவு. பல்கலைக்கழகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2750 ரூபாயும், பொது ரக நெல்லுக்கு 159 ரூபாய் உயர்த்தி ஒரு குவிண்டாலுக்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750 பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நெல்லை தொடர்ந்து கரும்புக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தியும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். வரலாற்றில் முதல் முறையாக கரும்புக்கு ஊக்கத்தொகையை டன்னுக்கு 709 உயர்த்தி ஒரு டன் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். தவிக அரசு தாக்கல் செய்த முதல் வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேச்சு. புதிய அரசு அள்ளி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு தவிக அரசு கிள்ளி கொடுத்திருப்பதாகவும் விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது டென்ஷனாகவே இருந்தோம். தவிக அமைச்சர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக
திமுக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வாய்க்கால் பிரச்சனையாக இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் செல்போனில் அழைத்து விளக்கம் கேட்கிறார் என்று அமைச்சர் ஆனந்த் பதிலளித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலமாக டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்கு. முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படியே தாவேக அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக பேரவையில் அமைச்சர் காந்திராஜ் விளக்கம் அளித்தார். இதுபோன்ற சிக்கல்களால் தான் திமுக தேர்தல் வாக்குறுதியில் விவசாய கடன் ரத்து என்ற அறிவிப்பு இடம்பெறவில்லை என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியதால் பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. முழுமையாக கடன் தள்ளுபடி செய்தது என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்துக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் தள்ளுபடி 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6000 கோடி வரை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சொல்றது அது நல்லதில்லை. ஏன்னா இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா இப்போ இதுதான் தெரிஞ்சுதான் நாங்கள் தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க. திமுக ஆட்சியில் விவசாயிகள் போராட்டமே நடத்தவில்லை என்று வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் MRK பன்னீர்செல்வம் கூறினார். கடந்த ஆட்சியில்தான் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்ததால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் நெல் கொள்முதலுக்கு லஞ்சம் பெறப்பட்டது, ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்பட்டது என்று அமைச்சர் வெங்கடரமணன் குற்றஞ்சாட்டினார். திமுக ஆட்சியில் 2 வருடங்களில் 4000 கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது. ரேஷன் அரிசி குறித்து புகார்கள் வரவில்லை என்று திமுக MLA சக்கரபாணி பதிலளித்தார். எங்கெல்லாம் போகிறோமோ அந்த அரிசியை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அதை பயன்படுத்த முடியவே இல்லை. கருப்பாக இருக்குது, யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, ஆடுகளுக்கு மாடு தீவனம்லாம் போடுறோம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறது பல ஆட்சி காலங்களில் நடந்த முறைகேடுகள். கவனிக்கிறதே இல்லை. நம்ம அரிசி வந்தால் போதும், அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு அவங்களோட கட்சிகள் நிமிச்சா போதும் பண்ணுறாங்க. எங்கள் சிவில் சப்ளையுடைய RM, SRM 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்போ நீங்கள் பேச கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது மறைந்த முன்னாள் முதல்வர் MGR ரேஷன் கடையில் ஆய்வு செய்ததை சபாநாயகர் JCD பிரபாகர் நினைவு கூர்ந்தார். ரேஷனில் மக்களுக்கு சரியாக அரிசி கிடைக்கும் வரை நாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்றும் MGR தம்மிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். 1984 ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாள் புரட்சித் தலைவர் MGR அவர்களோடு காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேற்கு KK நகர் பக்கம் கார் போகிறது. ஒரு இடத்தில் கூட்டம் நிறைய நின்று கொண்டிருந்தார்கள். என்ன என்று கேட்டால், இதுவும் வில்லிவாக்கம் தொகுதியில் தான் வருகிறது, ரேஷன் கடை என்று நான் சொன்னேன். அப்போ காரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். காரை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த ரேஷன் கடைக்கு செல்கிறார். நேரத்துக்கு கடையை திறக்கிறார்களா என்று கேட்டார். அவங்க எல்லாம் கடைக்காரருக்கு பக்கமாக ஒழுங்காக திறக்கிறாள் என்று சொன்னார். சிரித்து கொண்டே காருக்கு வருகிற போது என் கையை பிடி சொன்னார்,
இது ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் KN நேரு பல 100 ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருப்பதாக கூறினார். KN நேருவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டாம் என்று அவை முன்னவர் செங்கோட்டையன் கூறியதால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. முதலமைச்சர் விஜயின் ஆட்சி விவசாயிகளுக்கு பொற்காலமாக இருக்கும் என்றும் 5 ஆண்டுகால ஆட்சியுடன் 3 மாத காலத்தை ஒப்பிடக்கூடாது என்று பேரவையில் அமைச்சர் அர்ஜுனா கூறினார். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடாக இருந்த கரும்பு சாகுபடி 30% குறைந்ததால் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர், இங்க இருக்கு முன்னாள் அமைச்சர் வேலுண்ண இருக்கிறாரு, எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு. தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களோட முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். சாகுபடி செலவை விட விற்பனை விலை குறைவாக கிடைப்பதாலேயே கரும்பு சாகுபடியை தாம் நிறுத்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் வேலு கூறினார். தாவேக அரசு கரும்பு கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து வழங்குவதை திமுக வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். கரும்பு உற்பத்தி என்பது குறைகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார். அது உண்மைதான். நானே ஒரு கரும்பு விவசாயி தான். கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கராலே நான் அங்க அங்கத்தன்றாக இருக்கிறேன். நானும் ஆண்டுக்கு கரும்பு அனுப்பி கொண்டிருந்தோம் தான். நானே இப்ப கரும்பு நான் நிறுத்தி விட்டேன். காரணம் என்னன்னா, கரும்போட உற்பத்தி செலையும் விற்பனை செலையும் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நாம் என்னதான் கரும்பு உற்பத்தி செய்து அதுக்கு உரம்லாம் வச்சு பார்த்தாலும் கூட அதுவும் விற்பனை விலையும் என்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. பேரவையில் அமைச்சர் ரமேஷின் பேச்சை சுட்டிக்காட்டி தாவேக எந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வெற்றி பெற்றது என்பது தற்போது புரிவதாக MRK பன்னீர்செல்வம் கூறினார். அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷை சாமி அமைச்சர் என்று MRK பன்னீர்செல்வம் குறிப்பிட்டதை கேட்டு முதல்வர் விஜய் குலுங்கி சிரித்தார்.